இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான பேபி ஃபுட் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ராகி பால் எடுத்து நம்ம கழிக்கின்றது தான். ஆனால் அதில் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ராகியை முளைக்கட்ட வைக்க போகிறோம். எப்படி முளைக்கட்ட வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, நைட்டே நான் ராகியை ஊற வச்சுட்டேன். அதில் இருக்க தண்ணியை காலையில் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே அதே பாத்திரத்தில் நான் வந்து இந்த ராகியை வச்சுருக்கேன். இப்போ ஈவினிங்கில் இந்த ராகி வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்கட்டி இருக்குது. இது இன்னும் நல்லா முளைக்கட்டணுன்னா இன்னும் ஒரு ஓவர் நைட் வச்சு பாருங்கள். அப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு இந்த அளவுக்கு ராகி வந்து நல்லா முளைக்கட்டி வந்துடும். நம்ம நார்மலாக ராகி பவுடரோ இல்லை ராகி பாலோ எடுக்கிறத விட இதே மாதிரி முளைக்கட்டி நம்ம இதிலேருந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப ஹெல்தி. ராகி மட்டும்தான் முளைக்கட்ட வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. கிட்ஸ்க்கு கொடுக்குறப்போ நம்ம பயறு, சுண்டல், தானிய வகைகள் எல்லாமே வந்து நம்ம முளைக்கட்ட வைக்கலாம். முளைக்கட்ட வைக்கிறது அவ்வளோ பெரிய ரிஸ்க்கான விஷயம் இல்லைங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அது ஊறிட்டு அந்த தண்ணியை இருத்துட்டு அதே பாத்திரத்தில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் டே முளைச்சிடும். ஸோ அதுதான் முளைக்கட்டுறது. இதை முளைக்கட்டினதை வச்சு நீங்கள் குழம்பு வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், எதுனா வைக்கலாம். இன்றைக்கி நான் வந்து முளைக்கட்டினதை வச்சு இந்த ராகியை வந்து பால் எடுத்துருக்கிறேன். ஸோ பால் எடுக்கிறப்போ அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 2வது பால் 3வது பால்லாம் எடுக்கிறப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது எல்லாமே ஒரே பாத்திரத்தில் போட்டுட்டு நீங்கள் பால் ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிடுச்சா அப்படின்னு எப்படி தெரியும்னா, இந்த ராகியை நம்ம அடிக்கிறப்போ இந்த வெள்ளை கலரில் இருக்குல்ல, இது எல்லாமே அந்த ராகியோட பால். ஸோ இந்த பால் எல்லாமே ஃபில்டர் ஆகிடுச்சுன்னா கடைசி நீங்கள் 3வது தடவை இந்த ராகியை எடுக்கிறப்போ இந்த ஒயிட் கலரே அதில் இல்லாமல் வெறும் ராகியோட அந்த தொளி மட்டும்தான் இருக்கும். அதை நம்மளால் நல்லா பார்க்க முடியும். அதுதான் நீங்கள் ராகியிலேருந்து ஃபுல்லாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டோம் அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து 2வது தடவை நான் போடுறேன். அப்போது மொதல் தடவை போடுறப்போ தான் கொஞ்சம் நிறையா தண்ணி விட்டுக்கணும். 2வது தடவை 3வது தடவை போடுறப்போலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பால் வந்து கொஞ்சம் களி அளவுக்கு வரும், இல்லைனா கூழ் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பால் இந்த ராகியில் வந்து அந்த பாலே இல்லை, ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம். இப்போது இதை நார்மலாக எப்பவும் போல் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி ஸ்வீட்டுக்கு ஏற்ற அளவுக்கு பனங்கற்கண்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஏதோ கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஹெல்த்தியான பேபி ஃபுட்டு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.